பாட்டி, இன்று மிகவும் வெப்பமாக உள்ளது. நான் வெளியில் விளையாடச் செல்ல வேண்டாம் என்று எண்ணுகிறேன். ஆம், உண்மைதான் ரேகா. ஆனால் நான் சிறுவயதில் எப்பொழுதும் வெளியில்தான் விளையாடுவேன். பாட்டி, வெப்பமாக இருந்தபொழுது உங்களால் எப்படி விளையாட முடிந்தது? நான் மரநிழலில்தான் விளையாடுவேன். ஏனெனில் நான் சிறுமியாக இருந்தபொழுது நமது சுற்றுப்புறம் அதிக மரங்கள் நிறைந்ததாக இருந்தன. அப்படியா பாட்டி? அன்று மக்கள் எவ்விதமாக வாழ்ந்திருப்பார்கள் என்பதனை எண்ணி வியக்கின்றேன். உனக்குத் தெரியுமா, அக்கால மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஒரு வழி உள்ளது. அது எப்படி சாத்தியம் பாட்டி? அதனைப் பற்றி விரிவாக கூறுங்கள். நீ கடற்கரையில் மணலை தோண்டும் பொழுது சிப்பியை எப்பொழுதாவது கண்டெடுத்தது உண்டா? ஆம் பாட்டி. அதுபோன்று மக்கள் முன்பு பயன்படுத்திய பொருட்களை கண்டறிய பூமியை பல்வேறு இடங்களில் தோண்டி அகழ்வாராய்ச்சி செய்பவர்களும் உள்ளனர். அவர்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பூமியை தோண்டுவதற்கான செயல்முறை அகழ்வாராய்ச்சி என்று அழைக்கப்படுகிறது.